இன்று மாலை மறைந்த திரு விஜயகாந்த் அவர்களது உடல் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. இந்த சூழலில் கோயம்பேடு வடபழனி இடையிலான ஒரு வழிச்சாலை அடைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அதற்கு பொதுமக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு 200 நபர்கள் மட்டுமே பங்கேற்க முடியும் என்று கூறப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் ஒருபுறம் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சூழலில் கோயம்பேடு மறைந்த திரு விஜயகாந்த் அவர்களது உடல் இன்று மாலை நல்லடக்கம் செய்யப்படுகிறது. இதற்கிடையே கோயம்பேடு வடபழனி ஒருவழிச்சாலை அடைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். விஜயகாந்த் அவர்களது மறைவை ஒட்டி தேமுதிக தலைமை அலுவலகத்தில் ஏராளமான தொண்டர்கள் வெளியிலே காத்திருக்கிறார்கள். இந்த தொண்டர்கள் காத்திருக்கக்கூடிய நிலையில போக்குவரத்து என்பது பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் காரணமாக திருமங்கலத்திலிருந்து வடபழனி செல்லக்கூடிய அந்த ஒரு வழி சாலை என்பது அடைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இப்போ ஒருவர் திருமங்கலத்திலிருந்து வடபழனி செல்ல வேண்டுமானால் திருமங்கலத்திலிருந்து புறப்பட்டு அதிகபட்சம் விஜயகாந்த் கல்யாண மண்டபத்திற்கு சில மீட்டர் தூரம் வரை வரலாம். அதன் பிறகு மண்டபத்திற்கு வாசலிலே சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரத்திற்கு 2 புறமும் பொதுமக்கள் கூடியிருக்கக்கூடிய காரணத்தால் இந்த பக்கம் அதாவது டுவர்ட்ஸ் வடபழனி, அதாவது வடபழனி நோக்கி செல்லக்கூடிய பேருந்து உள்ளிட்ட எந்த வாகனமும் செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. போக்குவரத்து முழுமையாக இந்த ஒரு பகுதிக்கு மட்டும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் வடபழனியிலிருந்து திருமங்கலம் நோக்கி வரக்கூடியவர்கள் அந்த பகுதி போக்குவரத்து என்பது சீராக செயல்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றது. இந்த ஒரு புறம் மட்டும் தற்போது போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்னதாக பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். தங்களையும் விஜயகாந்த் அவர்களுடைய இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியில பங்கேற்க அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். ஆனால் இட நெருக்கடி காரணமாக 200 நபர்கள் மட்டுமே பங்கேற்க முடியும். இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியில பங்கேற்கக்கூடிய நபர்களுக்கு பாஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. குடும்பத்தார், தேமுதிக கட்சியை சார்ந்த முக்கியமான மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மற்றும் தமிழக அரசினுடைய முக்கியமான அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் இவர்கள் உள்ளிட்ட 200 பேர் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இங்கே வெளியிலே கூடியிருக்கக்கூடிய ஏராளமான தொண்டர்கள் தங்களுக்கும் வாய்ப்பு வழங்க வேண்டும், நாங்கள் எங்களுடைய அண்ணன் இறந்து விட்டார், அவருடைய இறுதி அஞ்சலியில் நாங்கள் பங்கேற்க வேண்டும், அவர் புதைக்கப்படும் போது அவரை நாங்கள் சுற்றி வர வேண்டும் என்றெல்லாம் கோரிக்கை வைத்து கண்ணீர் மல்க கெஞ்சி அவர்கள் கதறி வருகிறார்கள். ஆனால் காவல்துறை தற்போது இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை சொல்லி விலக்கி வருகின்றார்கள். தற்போது திருமங்கலத்திலிருந்து வடபழனி செல்லக்கூடிய ஒரு வழி சாலை என்பது தற்காலிகமாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. வடபழனியிலிருந்து திருமங்கலம் நோக்கி செல்லக்கூடிய பகுதி சாலை சீராக சென்று கொண்டிருக்கிறது.